அண்மைச் செய்தி. தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் பிரைம் பப்ளிக் பள்ளி நிர்வாகம் சிபிஎஸ்இ அனுமதி பெற்றுள்ளதாக கூறி மோசடி என புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன, பதிவு பண்ணலாம்? வணக்கம். அதாவது தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் பிரைம் பப்ளிக் சிபிஎஸ்இ பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 10ஆம் வகுப்பு 19 மாணவ மாணவிகள் படித்து வந்தனர். நாளை 10ஆம் சிபிஎஸ்இ பள்ளிக்கான பொதுத் தேர்வு நாளை 10ஆம் வகுப்பிற்கு தொடங்க உள்ள நிலையில் தற்பொழுது வரை அவர்களுக்கு அந்த மாணவ மாணவிகளுக்கு ஹால் டிக்கெட் வழங்கவில்லை. தேர்வு எழுதுவதற்கான ஹால் டிக்கெட் வழங்கவில்லை. இது குறித்து பெற்றோர்கள் அந்த பள்ளி நிர்வாகத்தில் முறையிட்டனர். அப்பொழுதுதான் தெரிந்தது அந்த 10ஆம் வகுப்பிற்கு அவர்கள் சிபிஎஸ்இ அனுமதி பெறவில்லை என்பது தெரிய வந்தது. 8ஆம் வகுப்பு வரை சிபிஎஸ்இ அனுமதி பெற்றதாக தெரிவித்தனர். ஆனால் இந்த நிலையில் அவர் பெற்றோர்கள், அதாவது பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகள் நாளை தங்கள் குழந்தைகள் தேர்வு எழுத வேண்டும் என கூறி மாவட்ட ஆட்சியரை சந்திக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தனர். அப்பொழுது பள்ளி தாளாளர் ஃபைசல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதன்மை கல்வி அலுவலரை சந்தித்து விளக்கம் அளித்தார். அப்பொழுதுதான் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் தெரிய வந்தது. அவர்கள் 8ஆம் வகுப்பிற்கே சிபிஎஸ்இ அங்கீகாரம் பெறவில்லை என்ற விஷயம் தெரிய வந்தது. இதன் காரணமாக நாளை இந்த 19 மாணவ மாணவிகளும் பொதுத் தேர்வு எழுத முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த ஒரு ஆண்டாக இரவு பகலாக படித்து நாளை தேர்வு எழுத முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் மாணவர்களுடைய பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கின்றனர். குறிப்பாக அவர்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறவில்லை என்கின்ற நிலையும் சொல்லப்படுகிறது. அதனால் இன்னும் ஒரு வார காலத்திற்குள் இந்த 8ஆம் வகுப்பிற்கான அனுமதி, சிபிஎஸ்இ அனுமதி வந்துவிடும். வந்த பிறகு உங்களுக்கு சான்றிதழ் தருகிறோம், வேறொரு பள்ளியில் நீங்கள் சேர்ந்து கொண்டு 10ஆம் வகுப்பு படிக்கலாம் என பள்ளி தாளாளர் ஃபைசல் தெரிவித்ததாக பெற்றோர்கள் தெரிவித்தனர். இல்லை என்றால் ஜூன் மாதம் NIOS என்ற முறையில் நீங்கள் தேர்வு எழுதி கொள்ளலாம், திறந்தவெளி பள்ளி வழியாக நீங்கள் தேர்வு எழுதி கொள்ளலாம் என பள்ளி தாளாளர் தெரிவித்தனர். இதனால் தங்களுடைய பல லட்சம் ரூபாய் செலவு செய்து தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகி உள்ளது என பெற்றோர்கள் தற்பொழுது கண்ணீர் வெடித்தபடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிற்கின்றனர். இதற்கு தீர்வு காண வேண்டியது அதாவது சிபிஎஸ்இ என கூறி மோசடி செய்து மாணவ மாணவிகள் கல்வியில் விளையாடிய ஃபைசல் பள்ளி தாளாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் தெரிவித்திருக்கின்றனர்.